வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று சித்தர் திருமூலரின் ஒரு கவியை நாம் விளக்கம் பார்க்கலாம். திருமூலரின் திருமந்திரம் பாடல் எண் 2770. நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி, நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி, உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்த இடம், சிற்றம்பலம் என்று தெரிந்து கொண்டேனே. வாழ்க வளமுடன். திருமூலர் அவர்கள் ஆக்கினை தவத்தை நெற்றிக்கு நேரே, நெற்றியினுடைய நேரான பகுதி இரு புருவ மையம், அந்த இடத்தில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் என்று கூறுகிறார். மந்திர உபசாடம் சொல்ல வேண்டியதில்லை. மனம் உறுதியும் வல்லமையும் பெற்று அங்கே திகழ்கிறது. புலனைந்தையும் ஓர்மையாக கவனிக்கிறது. உடல் ரீதியாக ஆன்மீக சீர்மை பெறுகிறது. அறிவு செல்கள் இறை நோக்கி பயணிக்க கூர்மையாகிறது. ஓர்மை, சீர்மை, கூர்மை என்ற இந்த மூன்று மையம் அங்கே நமக்கு கிடைக்கும்போது நாம் நேர்மையாகிறோம். அனைத்துக்கும் மூலமாக இறை நோக்கி பயணிப்பதாக நம்முள் ஒளிவிடும் மந்திரம், அந்த ஒளியை, அந்த பேரொளியை, அந்த இறைவனை உணர்வதாக நமக்கு பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்த இடம், இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு என்று குரு கூறும் அந்த அளவிற்கு பற்றுக்கு பற்றாக, அனைத்து பற்றுகளுக்கும் நமக்கு சாஸ்வதமாவது இறைவன்தான், அந்த பரமன்தான். இருக்கும் இடம், அந்த இறைவன் இருக்கும் இடம் வெளியிலே தேடவில்லை. சிற்றம்பலம், எந்த உடலுக்குள் ஊனுளே நீ நின்று விளைவினதைக் காணாமல் நான் என்று இருந்து நலன் இழந்தேன் பூரணனே என்று பத்ரகிரி சாமிகள் சொல்லும் இந்த ஊனுக்குள் உடலை முன்னம் இழுக்கண்டிருந்தேன், உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று கூறும் திருமூலர் சிற்று அம்பலம். அந்த இறைவனை நாம் உணர்வதாக, அம்பலம் என்றால் வெளிப்படுத்துவது அல்லது உணர்வார்த்தமாக உணர்ந்து கொள்வது. சிற்றம்பலம், இந்த உடலுக்குள்ளேயே இறைவனை உணர்வதாக இந்த இடம் இருக்கிறது. இந்த உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனாய்ந்தும் காளாமணி விளக்கு, உடலார் அழியின் உயிரார் அழிவர், இடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று கூறும் திருமூலர் சிற்றம்பலம். இறைவனை விஸ்வரூப தரிசனமாக நாம் உணர்ந்தபோது அது பேரம்பலம். உடலுக்குள்ளேயே நாம் உள் உணர்வாக இன்டியூஷனாக உணரும்போது அது சிற்றம்பலம் என்று தெரிந்து கொண்டேனே என்று விளக்குகிறார். ஆக ஆன்மீகத்தின் நுழைவாயிலாம் ஆக்கினையில் நுழைந்து, இறைநிலையின் நுழைவாயிலில் நுழைந்து, துவாதசாங்கம் என்று பேரியக்க களம் சென்று அமைதி ஏற்படுத்தி கொண்டு பேரின்பம், பேரானந்தம், பேரின்பக் களிப்பாக நாம் இறைவனை உணரும் அந்த ஆற்றல்கள் அத்தனையும் பெற உருவ மைய அந்த இடைவெளியில் நெற்றிக்கு நேராக நாம்
கட உள் என்பதாக உள்நுழைந்து செல்ல வேண்டும் என்பதை திருமூலர் கூறும் இந்த கருத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். பாடல் சொன்ன திருமூலருக்கும் என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இவ்வழியை எனக்கு காட்டிக்கொண்டிருக்கும் குரு மகான் வேதாத்திரி அவர்களுக்கும் இதுகாரும் செய்மடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.